अमृतेनावृतां पुरीं तस्मै ब्रह्म च ब्रह्मा च என் சூரிய நல்லா இருக்கணும். எனக்கு சீக்கிரமா ஒரு வேலை கிடைக்கணும். நாங்க 2 பேரும் எந்த கஷ்டமும் இல்லாம வாழறதுக்கு நீதான் துணை இருக்கணும். द्वादशारत्रेरशना भवति द्वादशमासा संवत्सरः संवत्सरमेवावरुन्धे भवति पूर्वे मुञ्जाः ऊर्जमेवावरुन्धे नक्षत्रं முருகா, என் கமலி நல்லா இருக்கணும். சீக்கிரமா நானும் கமலியும் சந்திக்கணும். எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். சாரி. போங்க. பரவாயில்ல, நீங்க போங்க. सर्वेभ्यः नमस्ते अस्तु रुद्ररूपेभ्यः वामदेवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमो रुद्राय नमः कालाय नमः कलविकर्णाय नमो भलविकर्णाय नमो भलाय नमो भलप्रमदनाय नमः सर्वभूतदमनाय नमो मनोन्मनाय சாமி குங்குமம் கொடுக்காம போயிட்டீங்க. सद्यो जातं प्रपद्यामि सद्यो जाताय वै नमो नमः भवे भवे नाति भवे भवस्वभाव भवोद्भवाय. யார் நீங்க? நீங்க எதுக்கு குங்குமம் தரீங்க? அர்ச்சகரை கூப்பிட்டீங்க, அவர் வரல. கோவில் பிரசாதம் தானே, எடுத்துக்கங்க. நீங்க வேணும்ட்டு என்ன ஃபாலோ பண்றீங்க. உங்க மனசுல என்ன பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இனிமே இப்படி நடந்தா மரியாதை கெட்டுரும். நிச்சயம் வரைக்கும் போயாச்சு. இது வரைக்கும் நீ ஒரு ஐ லவ் யூ கூட சொல்லல. உனக்கு என்ன தெரியும் ஏது தெரியும்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. ச்சே. நான் நல்லா சமைப்பேன், நல்லா துணி துவைப்பேன், வீட்டு வேலை எல்லாமே செய்வேன். குடும்பம் நடத்துறது ரொம்ப முக்கியம். உனக்கு செஸ் விளையாட தெரியுமா? செஸ் செஸ் இந்த கருப்பு வெள்ளம் கட்டம் வச்சுக்கிட்டு காயின்ஸ் எல்லாம் நகர்த்தி ஆடுவாங்களே. கேரம் கேரம்ஸ் கார்ட்ஸ் சீட்டு சீட்டு. ஐயோ தப்பு. கோழி குண்டு பம்பரம் காத்தாடி. உனக்கு எதுவுமே தெரியாதா? டேய் சுப்பிரமணி, மாட்டினடா நீ. எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க சொல்லி கொடுத்தா நான் தெரிஞ்சுக்குவேன். தெரிஞ்சுக்கிற நீ கைய நீட்டு. ஏய், பம்பரம் எல்லாம் விட சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு ஐ லவ் யூ சொன்ன என்ன? சரி, நீ சொல்ல வேணாம், நானே சொல்றேன். நந்தினி, ஐ லவ் யூ. இந்த வெக்கம் இதுக்கு ஒரு ஐ லவ் யூ. இந்த சிரிப்பு இதுக்கும் ஒரு ஐ லவ் யூ. இந்த ஓட்டம் இதுக்கும் ஒரு ஐ லவ் யூ. நீங்க என்ன பாக்குறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா ஓடிக்கிட்டு இருந்த பஸ்ஸை ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏங்க, நல்லா ஓடிக்கிட்டு இருந்த பஸ்ஸை நான் தான் ரிப்பேர் பண்ணேன்னு வதந்தியை கழிப்புட்டது யாருங்க உங்க வீட்டுல? எங்க பாட்டி தாங்க சொன்னாங்க இந்த மேட்டரை. நினைச்சேன் கிளவிதான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கோம். ஏங்க, அந்த லூசு கிளவிகிட்ட வச்சுக்க வேணான்னு போற அன்னைக்கு அட்வைஸ் பண்ணல, கேட்க மாட்டீங்களா நீங்க? ஏன் கோவப்படுறீங்க? நீங்க போனதுக்கு அப்புறம் நான் ஒரு வாரமா பாட்டியோட பேசவே இல்ல. அதுவா வேணும்னே வந்து பேசுது. நான் என்ன பண்ணிட்டோம்? நீங்க பேசுங்க, பேசாம போங்க. நான் எதுக்கு வந்தேன்னு தெரியுங்களா? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல இதை சாப்பிடுங்க. இதெல்லாம் உங்களுக்காக நானே செஞ்சது. சாவித்ரி, இன்னொரு தடவை சொல்லுங்க. எதுக்கு? இல்ல, எங்க வீட்டுல யாருமே செல்லமா என்ன சாவித்திரின்னு கூப்பிட்டதே இல்ல. ஐயோ, பேர்ல என்ன செல்ல வேண்டி கிடக்க. என்ன ஏதாவது பேச விடுறியா? நீ கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுற. நீங்க கோவப்படுறது கூட செல்லமா கோவப்படுறீங்க. அம்மாடி, காஃபி எடுத்துட்டு போமா. வரேன் சித்தி.
இதை சாப்பிடுங்க. இந்த ஸ்வீட் எல்லாம் உங்களுக்காக நானே பண்ணிருக்கேன். உடனே வந்துடுறேன். ஐயோ, என்னங்க இது? தாவணி எல்லாம் பிடிச்சு விளையாடுறீங்க. என்னங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, சொன்னா கேளுங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க. விடுங்க விடுங்கண்ணா. அது ஏங்க உங்க வீட்டுல எல்லாரும் ஹாஃப் மைண்டாவே அலையறீங்க? தாவணி ஆணில மாட்டிருக்கு, திரும்பி பாருங்க. ஆணியா? தாவணி ஆணில மாட்டிருந்தாலும் நீங்க எடுத்து விடலாம்ல. ஏன் அதை உங்களால எடுக்க முடியாதா? ஐயோ, பொள்ளாச்சி தாலுகாவுல இருந்து யாரோ பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஏதோ மனு கொடுக்கணுமா? அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் அப்புறமா பாக்குறேன். சரிங்க. ஆறுமுகம் மேடம். அவங்களை இமீடியட்டா வர சொல்லுங்க. சரிங்க. நீங்க ஒரு 10 மினிட்ஸ் வெளியில வெயிட் பண்ணுங்க. அவங்க கிட்ட பேசிட்டு அப்புறமா நான் உங்களை கூப்பிடுறேன். ஓகே? ஓகே மேடம். வணக்கங்க. வணக்கம். உட்காருங்க. இந்த உதவாகரை நம்பி வந்த அவன் ஒரு உதவாகரை. இந்த 2 உதவாகரை ஒன்னா சேர்ந்து உருப்படாமதான் போகுது. உங்க தாலுகாவுக்கு ஆலியார் டேம்ல இருந்து தண்ணி திறந்து விடணும்னு பெட்டிஷன் கொடுத்திருக்கீங்க. நீங்க உட்காரலாம். இந்த தாலுகாவுக்கு ஆல்ரெடி நாங்க தண்ணி திறந்து விட்டுருக்கோமே. உங்க கால்வாய்க்கு வருஷத்துல 5 மாசம் தண்ணி திறந்து விடணும். அப்படி பார்த்தா ஜூலை டு நவம்பர் திறந்து விட்டுருக்கோமே. வாசம் தானுங்க. போன தடவை தண்ணி திறந்து விட்டப்ப புயல் வெள்ளம்லாம் வந்து பயிரெல்லாம் அடிச்சிட்டு போயிருச்சுங்க. மறுபடியும் நடுவு நட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க டேம திறந்து விட்டாதான் எங்களுக்கு உபயோகமா இருக்கு. அப்படி ஒரே ஒரு தாலுகாவுக்காக மட்டும் தண்ணி திறந்து விட முடியாது இல்லையா? தாலுக்கான்னு பார்த்தா ஒண்ணுதானுங்க. ஆனா அந்த ஒரு தாலுக்கால 126 கிராமங்கள் இருக்கு. அந்த 126 கிராமத்துல 2 லட்சம் குடும்பங்கள் இருக்கு. நீங்க அந்த 2 லட்சம் குடும்பத்தை பாருங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இருந்தாலும் தனியா இதை நான் டிசைட் பண்ண முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, நான் லாயர் சுமித்ரா பேசுறேன். வர 15th அன்னைக்கு என்னோட வெட்டிங் டே. நீங்க அவசியம் உங்க ஹஸ்பண்டோட வரணும். ஐ எம் சாரி. அன்னைக்கு மாமனாரோட பிறந்த நாள். நானும் என் ஹஸ்பண்ட் கோயிலுக்கு போவோம். என்னால வர முடியாது. ஓ, நோ ப்ராப்ளம். தென் ஹவ் இஸ் யுவர் சன்? ஏன் சன்னா? ஓ, ஹி இஸ் ஃபைன். அப்படியே உங்க தாத்தா மாதிரி. உருவத்திலயும் சரி, குணத்திலயும் சரி. கொஞ்சம் முக்கியமானவங்க எல்லாம் வந்திருக்காங்க. நான் அப்புறமா பேசுறேன். ஓகே? எதுக்கும் அந்த டிவிஷனல் இன்ஜினியர் கிட்டயும் மினிஸ்டர் கிட்டயும் கன்சல்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா நான் உங்களுக்கு ஃபேவரா பண்றேன். ஓகே? வரங்க. வணக்கம். என்ன செஞ்சவ? இந்த வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் இவதான் காரணம். இத பாருங்க, இவ எழுதின லெட்டர். என்னையும் பத்மினி பிரிக்கிறதுக்காக பத்மினி எழுதுற மாதிரி இவ என்னென்ன எழுதிருக்கான்னு பாத்தீங்களா? இதே மாதிரிதான் ஒவ்வொரு தடவையும் நீ எழுதுற மாதிரி லெட்டர் எழுதி என்ன பின்னாடி அலைய வச்சா. நிச்சயதார்த்த ராத்திரி நான் பெட்ரூம்க்கு வந்தது, அங்க கலாட்டா நடந்தது, உன் கல்யாணம் நின்னு போனது எல்லாத்துக்கும் இப்பதான் காரணம். சொல்லுடி, ஏன் வாய் மூடி நின்னுட்டு இருக்கிற? எல்லாருக்கும் முன்னாடி உண்மையை சொல்லு. ஆமா, நான் தான் எழுதுனேன். உங்க 2 பேரையும் பழி வாங்க தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். நானும் இந்த ஜமீன்ல பிறந்தவதான். எனக்கு இங்க என்ன மரியாதை இருக்கு? உங்க எல்லாருக்கும் அவதான மகாராணி. நீ மட்டும் என்ன? நான் தான் உன்னை முதல்ல பார்த்து ஆசைப்பட்டேன். ஆனா நீ அவ வந்து விட பின்னாடியே போயிட்டல. கேவல பெயிண்ட் அடிக்க வந்து உனக்கு கூட என்ன பிடிக்கல. அந்த ஆத்திரத்தை செஞ்சு இன்னும் செய்வேன். என்னடி சொன்ன? இல்லன்னு விடுங்க. இவ பத்மினிக்கு செஞ்ச துரோகத்துக்கு இவ உயிரோட இருக்க கூடாது. இவ்வளவு பெத்த பாவத்துக்கு நாங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். சும்மா கையெடு. அவ ஏதோ சின்ன பொண்ணு பைத்தியக்காரத்தனமா ஏதோ பண்ணிட்டா. அதுக்கு போய் என்னமோ. அபிராமி, நீ அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளுமா.
இவளை போய் கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? கழுத போய் மன்னிப்பு கேளுங்க. வேண்டாம் சித்தப்பா, இனிமே மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி நான் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னேன். அப்போ நீ உண்மையை சொல்லிருக்கலாம்ல. எனக்காக வேண்டாம், நம்ம ஜமீனோட மான மரியாதையை காப்பாத்துறதுக்காக அது சொல்லிருக்கலாம்ல. என் தங்கச்சி பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு கேட்க வேண்டிய நான் தான். அந்த லெட்டர்லாம் நம்பி நான் தான் வாழ்க்கையை கெடுத்துட்டேன். அதனால நீ எனக்கு மனைவியாக வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. இப்பவும் நான் தாலி கட்டிட்டேன்னு நினைக்காத. விருப்பம் இல்லாம காலம் பூரா என் கூட வாழணும்னு உனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. சொல்லு, இப்பவே நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன். இல்லை என் கூடவே இருந்து என்ன நீ பழி வாங்கணும்னு நினைச்சேனா அதையும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா ஒண்ணு, நீ என்ன மட்டும் தான் பழி வாங்கணும். என் ஃப்ரெண்ட் சந்துரு அவன் எந்த தப்புமே பண்ணல. என் மேல உள்ள பாசத்துல என்னை ஏமாத்திட்டேன்னு தப்பா நினைச்சுதான் இந்த மாதிரிலாம் பேசிட்டான். அவன் மேல உனக்கு எந்த கோவமும் வேண்டாம். அவர் மேல மட்டும் இல்ல, அபிராமி கிட்ட கூட எனக்கு எந்த கோவமும் இல்ல. அவ அப்படி பண்ணலன்னா உங்களை மாதிரி ஒரு நல்லவர் எனக்கு கணவரா கிடைச்சிருக்க மாட்டாரு. நாம உடனே ஊருக்கு புறப்படலாங்க. உங்க ஃப்ரெண்ட நம்ம கல்யாணத்தை பார்க்க விடாம வெளியில அமிச்சிட்டேன். அவரை பார்த்து நான் மன்னிப்பு கேட்கணும். பத்மினி, இப்ப நீ சொன்னதே போதும். இதெல்லாம் கேட்டா என்னை விட அவன் தான் ரொம்ப சந்தோஷம். நான் கொஞ்சம் பேசணும். நான் ஏன் இத்தனை நாள் கல்யாணம் பண்ணாம இருந்தேன் தெரியுமா? தெரியும். நீங்க ஏற்கனவே ஒரு பொண்ண. அது இல்ல, இந்த வீட்டுக்கு வரப்போற பொண்ணு எங்க அம்மாவுக்கு அப்புறம் ஒரு தாயமா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். கோயில வச்சுட்டு பாக்குறப்போ எங்க குடும்பத்து பொண்ணு மாதிரியே தெரிஞ்சது. நீ எனக்கான ஒருத்தியா இருக்கிறத விட இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகனா இருக்கணும். இப்ப இருக்கிற இந்த வீடு, இந்த கடை, இந்த சந்தோஷம் எதுவுமே சும்மா கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். ரொம்ப அவமானத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் கிடைச்சது. மூட்டை கொடுத்து தூக்கி. இதுல நான் மட்டும் இல்லை, இந்த குடும்பத்துல எல்லாரும் நம்பப்பட்டிருக்கோம். இன்னைக்கு 4 பேர் எங்களை மதிக்கிறாங்கன்னா அது நாங்க 4 பேரும் சேர்ந்து இருக்கிறதுனாலதான். எந்த சூழ்நிலையிலையும் கெட்டுடக்கூடாது. நானே ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேனே, நீ ஏதாவது சொல்லணுமா? ஆமா. என்ன? தாப்பா தாப்பா? தாப்பா போடல. தாப்பா போடலையா? இல்ல. ஏன் போடல? தாப்பா இல்ல. ஐயோ, வெளியில தாப்பா போட்டாச்சு. நீங்க எல்லாம் புறப்படுங்க. என்ன சிரிச்சுக்கிட்டு போங்க போங்க.